எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய நேர்காணலுக்காக வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சதீஷ். சார், விஜய் அவர்களுடைய வருகை தமிழ்நாட்டுல ஏகோபித்தமான ஒரு வரவேற்பை கொடுத்திருக்குதுன்னே சொல்லலாம். ஆனா இந்த வருகை குறிப்பா எத்தனை கட்சிகளை பாதிச்சாலும் நாம் தமிழருடைய பாதிப்பு பெரிய அளவுல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாம் தமிழர் கட்சிக்கு விஜய் வருகையால் பாதிப்பு ஏற்படும் சொல்லி எல்லாரையும் விட முதல்ல உணர்த்தியவர் யாருன்னா சீமான் தான். ஏன்னா விஜய் மாநாடு கூட்டத்துக்கு முன்னாடி விஜயோட முதல் அரசியல் பேச்சு பேசுறதுக்கு முன்னாடியே விஜய் தன்னோட பேசிட்டு இருக்காரு. கூட்டணி கன்ஃபார்ம் இப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் விஜய் எந்த இடத்துலையுமே சீமானை சந்தித்ததாகவோ சீமான் கூட்டணி போவது எங்கேயுமே சொல்லலை. விஜயோட விஜய் தரப்புல புசி ஆனந்தோ அவங்க ஆதரவாளர் யாருமே சொல்லல. சீமான் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தோம். ஒரு மாசம் விக்கிரவாண்டியில விஜய் எனக்காதான் விஜய் வாக்காளர் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க. பாராளுமன்றத்துல மைக்க கையில் எடுக்கணும், மைக் சின்னத்துக்கு விஜய் ஓட்டு கேட்கிறாரு அப்படின்னா பிரச்சனை பண்ணார். ஸோ விஜய் பெரிய ஃபோர்ஸ் சீமாந்த ரெக்கக்னைஸ் பண்ணாரு. விஜயால் தன்னோட வாக்குகள் பாதிக்கப்படும் சீமாந்த ரெக்கக்னைஸ் பண்ணாரு. இப்போ அவரே தான் விஜய் விஜய் எதிர்த்தாங்க பேசிட்டு இருக்காரு. ஸோ இதுவரை சீமான நிலைப்பாடு என்ன? யாருன்னு கூட்டணி இல்லை, தனிச்சுதான் போறோம் அப்படின்ற நிலையில் இருக்காரு. அப்படி இருக்கிற நிலையில அப்படி ஒரு மனநிலை இருக்கிற ஒரு நபர் இதற்காக வாக்கு வங்கி நிரூபிக்காத விஜயோடன் கூட்டணி நீங்க அறிவித்தார். விஜய் வாக்கு வங்கி நிரூபிக்க வச்சு அவரோட சொன்னா பரவாயில்ல, அது கூட தேவை. பிகாஸ் யாருடன் கூட்டணி இல்லை அப்படின்றத உங்க நிலைப்பாடு. அப்ப விஜயோட ஏன் கூட்டணி போறீங்கன்னா அப்படின்னா உங்க மனசுலயே ஒரு அச்சம் வந்திருக்கு, விஜயால் உங்கள் வாக்கு வங்கி பாதிக்கப்படும் அப்படின்ற அச்சம் வந்திருக்கு. அதுக்கேற்றால் தான் கொஞ்சம் விஜய் இருக்க ஸ்டாண்ட்ஸ் ஆகட்டும், விஜய் சில விஜய் பின்னர் கோவப்படியெல்லாம் இளைஞர்கள் ஆகட்டும் அப்படிதான் காட்டுறாங்க. ஏன்னா சீமானுக்கு வரும் ஓட்டுலாம் பார்த்தோம்னா அது குறிப்பிட்ட ஒரு ஜாதியோ ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் அப்படின்ற வர ஓட்டு கிடையாது. யங்ஸ்டர்ஸ், பெருசா அரசியல் புரிதல் இல்லாதவர்கள், அரசியல் அமைப்பு மீது ஒரு கோபம் இருப்பவங்க, திமுக அரசியல் ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு ப்ரொட்டஸ்டாட்டு யங்ஸ்டர்ஸ் போட்டு பெரிய அளவுக்கு சீமான் தமிழ்நாடு முழுக்க வருது. பார்த்தீங்கன்னா அவரோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா எல்லா பூத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த இடங்கள் அதிகமாக இருக்கும், இங்கே கம்மியாக இருக்கும் அப்படின்னு ஒரே மாதிரி தான் அவர் ஓட்டிங் பேட்டர்ன் இருக்கும். ஸோ அப்படின்னு ஜென்ரலா அவர் எந்த ஒரு குறிப்பிட்ட இந்த ஜாதி அவர் பின்னாடி நிற்குதுன்னு சொல்ல முடியாது. எல்லா தரப்பு மக்கள்கிட்டும் அவருக்கு ஆதரவு இருக்கு. அதே மாதிரி விஜய்க்கு எல்லா செக்ஷன்ஸும் ஓவர்வெல்மிங்கா சீமானோட அதிகமான இருக்கு. சீமானுக்கு அந்த ஐடியாலஜி, அவர் சொல்ற ஒரு சில கருத்துக்கள்ல ஏற்காதவர் நிறைய பேர் இருப்பாங்க, அதெல்லாம் இருப்பாங்க. பட் விஜய் ஒன்றும் ஐடியாலஜி பேசில வரல. அவர் நான் திமுக பொதுவாக மாற்றம் ஸ்ட்ரெயிட்டா சிம்பிளா விஜயகாந்த் 2006 வந்தபோது மாற்றம் சொல்லி வர்றாரு. அவர் உள்ள இந்த ஜாதிக்கு இது பண்ணணும் அப்படின்னு அந்த சோஷியல் இன்ஜினியரிங்ல இது பண்ணல. அவரோட சினிமா பாப்புலாரிட்டி அவரோட அக்செப்டன்ஸ் ஈஸியாக கொடுக்கும். சீமானு ஒப்பிடும்போது விஜயோட அக்செப்டன்ஸ் லெவல்ஸ் அதிகம். ஸோ இப்போ சீமானுக்கு என்ன ஆச்சுன்னா இந்த யங்ஸ்டர்ஸ் தான் பெருசா பின்னாடி போயிடுவாங்கன்னு அது நம்ம கண்ண தெரியுது. இப்போ வீக்கர் செக்ஷன்ஸ்ல இருக்க யங்ஸ்டர்ஸ், லேடிஸ், நம்ம வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் அவங்க அரசியல் ரெகுலரா பார்த்து யார் என்ன சொல்றாங்கன்னு பார்க்குற ஆட்கள் கிடையாது. அவங்களுக்கு யாருக்கும் ஓட்டு போடணும். இப்போ திமுக அவங்க ஊழல் நடக்குது, இது நடக்க பல்வேறு குற்றச்சாட்டுகளா ஆண்ட கட்சிக்கு ரெண்டுமே அப்படி இருக்கும்போது புதுசாக யாரோ வரணும்னு பார்க்கும்போது விஜய் எடுக்கிறாங்க. விஜய் எந்த ஐடியாலஜிக்கலும் அவரை ஃபிட்டாக அவர் பொதுவான எல்லாருக்கும் நாளாக தான் வராரு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விஜய்க்கு இந்த அன்ஆர்கனைஸ்ட் ஓட்ஸ் நிறைய போகும், மாற்றம்னு வரக்கூடிய ஓட்ஸ் நிறைய போகும். அந்த ஆங்கிள் பார்த்தா சீமானுக்கு ஒரு பெரிய ஒரு லாஸ், இந்த மாற்றம் ஒரு சீமான் ஒரு லாஸ் இருக்கும், பிஜேபிக்கும் ஒரு லாஸ் இருக்கும். பட் பிஜேபி அது ஒரு அதிமுக கூட்டணி போயிட்டு ப்ளஸ் அவங்க ஹிந்துத்துவா அந்த ஐடியாலஜி இருக்கு, அந்த ஐடியாலஜி கொஞ்சமா அவங்க அந்த ஓட்ஸை கொஞ்சம் ரீடியம் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி போகும்போது பிஜேபிக்கு பெருசாக லாஸ் இருக்கு. பட் சீமானுக்கு மாற்றம்னு ஓட்டு அதிகமா இருக்கு. அது பெரிய அளவு விஜய் பின்னாடி போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜயோட அக்செப்டன்ஸ் சீமானோட அதிகம். பொதுவா எந்த மாதிரியான மாவட்டங்கள்ல பின்னடைவு அதிகமா இருக்கும், அதை பத்தின ஏதேனும் தரவுகள் இருக்கு அவங்க கிட்ட? நிச்சயமா இப்ப பார்த்தோம்னா இப்போ பெரிய ஃபர்ஸ்ட் விஜயோட இம்பாக்ட் எங்க அதிகமா இருக்கும், அர்பன் சென்டர்ஸ்ல பயங்கரமா இருக்கும். ஏன்னா ரூரல்லாம் அவங்க ஒரு சில கட்சியில் கமிட்டி இருப்பாங்க. அர்பன் சென்டர்ஸ்ல யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க, படித்த இளைஞர்கள், அவங்கெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் அவர்கிட்ட பெருசா இருக்கு. ஸோ அப்படி போங்க சென்னையில் சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக். ஏன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2021 எடுத்த ஓட்டு 2024 சீமான் வாக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு.
காரணம் வந்து அண்ணாமலை வந்து இந்த என்டிஏன்ற ஒரு அமைப்பை ஃபார்ம் பண்ணி ஸ்ட்ராங்கன்னு மாற்றம், அது கொஞ்சம் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வச்சு ஒரு இஷ்யூன்னு இருந்ததால அவங்க வந்து ஓட்ஸ் கொஞ்சம் எடுத்தது. நீங்க கமல்ஹாசன் வந்த பொழுதும் பார்த்தீங்கன்னா சென்னையில் நல்ல ஓட்டு வந்திருக்கு. ஏன்னா கொஞ்சம் எலிட் செக்ஷன்ஸு மிடில் கிளாஸ் மத்தியில் கொஞ்சம் இவங்களாம் பொலிட்டிக்கல் அப்ளிகேஷன் பெருசாக இருக்காது. அப்போ சென்னையில் பெரிய அளவுக்கு. ஸோ சென்னையில் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து விஜயால் ஏற்படுத்த முடியும். அடுத்தாப்புல என்னன்னா தென் மாவட்டங்கள்ல, இப்போ தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீமானுக்கு வந்து மற்ற பகுதிகளோட தென் மாவட்டங்கள்ல வளர்ச்சி 24 வளர்ச்சி கம்மியா இருக்கு. பட் ஆனால் 2019-21 அதிகமாக இருந்துச்சு. காரணம் என்னன்னா அன்னைக்கு தென் மாவட்ட மக்கள் பொதுவாக இந்த முக்குளத்தூர் செக்ஷன்ஸ்ல எடப்பாடிக்கு எதிரான ஒரு மனநிலை நிறையவே இருக்கு. இவர் சீமான் 21 தேர்தல் முன் சசிகலாவை சந்திச்சது, அவங்க ப்ரோ சசிகலா ஸ்டாண்ட் எடுத்தது, அதே மாதிரி இவங்க வந்து தினகரன் வந்து ஒழுங்கா அந்த எலெக்ஷன் கான்ஃபிடண்டா ஃபேஸ் பண்ணாததால அது முக்குளத்தூர் யங்ஸ்டர்ஸ் பெரிய அளவுக்கு சீமான் பின்னாடி ஓட்டு போட்டாங்க. இன்ஃபேக்ட் நம்ம பார்த்தோம்னா நீங்க திண்டுக்கலுக்கு தெற்கால பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு தொகுதியில் தான் நாம் தமிழ் 10,000 ஓட்டு கம்மியா எடுத்து 2021. அது எதுனா கோவில்பட்டி காரணம் தினகரன் கண்டெஸ்ட் பண்ணாரு. மற்ற எல்லா தொகுதியிலும் 10,000 ஓட்டு மேல எடுத்திருக்காங்க நாம் தமிழர். ஸோ அவங்க முக்குளத்தோர் செக்ஷன்ஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து நல்ல வரவேற்பு இருந்து. ஆனா அந்த யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் இந்த 24 வந்து இப்போ தினகரனும் பன்னீரும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போனதால பெரிய அளவுக்கு என்டிஏ நினைச்சிட்டு போயிருக்காங்க. இந்த ஓட்டு வந்து எடப்பாடிக்கு ஏத்துக்காத ஓட்டு. இந்த ஓட்டுக்கு வந்து எடப்பாடியை ஏத்துக்க மாட்டாங்க. இப்போ என்டிஏல அந்த ஓட்டு மறுபடியும் எடப்பாடி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா 26 பொறுத்து அது சீமானுக்கும் வரலாம், இல்ல விஜய்க்கும் போகலாம். விஜய் எடுக்கிற இந்த ஸ்டாண்டை பொறுத்து இருக்கு. விஜய் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டு கரெக்டா எடுத்து வந்துட்டாருன்னா அந்த விஜய்க்கு அந்த ஓட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ தென் மாவட்டங்கள் நல்ல ஒரு செட்பேக் இருக்கு. அதே சமயம் வட மாவட்டத்துல வந்து போலரைசேஷன் இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஹெவியா இருக்கும்போது சீமானுக்கும் விஜய் 2 பேருக்கும் செட்பேக் இருக்கும். போலரைசேஷன் அப்படின்னா ப்ரோ பிஎம்கே இன்க்ளூசிவ் அலையன்ஸ்க்கு எதிராக பிஎம்கே எதிர்ப்பு வாக்குகள் கன்சாலிடேட் ஆகும். இப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்மால் செக்ஷன் தான் இந்த ஓட்டு இந்த போலரைசேஷன் வெளில இருக்கும். இதுல வந்து விஜய் அந்த போலரைஸ் ஓட்ஸ் மத்தியில எடுக்க முடியாது. போலரைஸ் ஆகாத சின்ன செக்ஷன்ல இருந்து எடுக்க முடியும். ஸோ ஆப்வியஸ்லி சீமானோட ஓட்டு தான் இங்கே வட மாவட்டத்திலையும் கொஞ்சம் பெருசாக ஆகும். அடுத்து வந்து டெல்டாவிலையும் கொங்கு மண்டலத்திலையும் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க. கொங்கு மண்டலத்துல திமுக அதிமுக ஃபைட் அதிகமா இருந்தா திரும்பவும் வட மாவட்டத்தில் நடந்த கேஸ் மாதிரி இப்போ சீமானோட வாக்குகள் தான் கொஞ்சம், ஏன்னா யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் அங்கே வெளில வரலாம். டெல்டா மாவட்டத்திலையும் விஜய் கரெக்டா ஸ்டாண்ட் எடுத்து போயிட்டாருன்னா அங்கேயும் கொஞ்சம் நிறைய ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஸோ சீமானுக்கு இம்பாக்ட் கரெக்டாக இருக்கும். ப்ரொவைடட் விஜய் எலெக்ஷன் எப்படி ஃபேஸ் பண்ண போறாருன்னு பொறுத்து இருக்கு. விஜய் 234 தொகுதியில் கேண்டிடேட் கரெக்டாக போட்டுருவாரா, கரெக்டாக போட்டு ஒழுங்காக ஸ்டாண்ட் எடுத்து நின்ட்டாருன்னா நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு சிக்னிபிகன்ட் பாதிப்பு இருக்கு. அப்படி இருக்கிறதுல பெரிய பாதிப்பு சீமான அதை இருக்கும்னு நான் நம்புறேன். சீமான் என்னதான் 234 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டாலுமே கூட அவர் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் மீது ஒரு சர்ச்சை எப்பவுமே எழும். ஏன்னா சம்பந்தமே இல்லாத ஒரு வேட்பாளரை சம்பந்தமே இல்லாத மாவட்டத்தில் அது சீமானோட என்னன்னா சீமான் 2ஆம் கட்ட தலைமையை அந்த கட்சியில வளர்க்க கூட ரொம்ப தீர்மானமா இருக்கு. ஏன்னா அவரோட அச்சம் என்னன்னா சப்போஸ் 2ஆம் கட்ட தலைவர் வந்துட்டாங்கன்னா அந்த ஆட்களை வைத்து திமுக அதிமுக கட்சியை உடைச்சிருவாங்க, இல்ல கட்சி வெளில இருக்காங்க. இப்ப ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் அந்த கட்சியை ஒரு ப்ராமிசிங் லீடர்ஸ் இருந்தாங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? அதான் அதே மாதிரி அந்த ஒரு அமைப்பை வளர்க்க கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காரு. வர்ற ஓட்டு தன்னோட லீடர்ஷிப் வர ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறாரு. தன்னை தவிர கட்சியில வேறு யாருக்கும் ஓட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜில தான் போறாரு. விஜயும் கிட்டத்தட்ட அதுதான். விஜய் லீடர்ஷிப் தான். விஜய் லீடர்ஷிப்பா சீமான் லீடர்ஷிப்னா சீமான் ஓகே ஒரு ஐடியாலஜி இருக்கு, ஒரு ஆர்கனைசேஷன் எல்லாமே இருக்கு. அதை தாண்டி விஜய்க்கு வந்து எல்லா செக்ஷன்ஸ்லயும் கொஞ்சம் விஜய்க்கு நல்ல வரவேற்பு இருக்கு. ஒரு மோர் அக்செப்டன்ஸ் விஜய்க்கு அதிகம். 2 பேரும் அமைப்பாளர் இல்லை, அக்செப்டன்ஸ் வைத்து விஜய் மேல வருவாருன்றதுதான் என்னோட பார்வை. நிச்சயமா அப்படி பார்க்கும்போது விஜய்க்கு ஃபேவரா சீமான் செயல்படலாம்ல. கேண்டிடேட்டை வந்து மாத்தி போட்டு ஆன்டி டிஎம்கே பேசுற மாதிரி பேசி விஜய்க்கு ஃபேவரா பண்ணலாம். இல்ல விஜய்க்கு கேண்டிடேட் பேஸ்ட் ஓட்டு வரதான் கிடையாது. இப்போ சீமானுக்கு வந்து என்னன்னா இப்போ மாற்றம்னு வர ஓட்டு அவர் நோக்கி வருதுன்னு நான் சொன்னேன். இன்னொரு தரப்பான ஓட்டு எப்படி சீமானுக்கு வரும்னா அவர் வந்து ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் பார்த்து பண்ற. ஒரு ஊர்ல வந்து ஒரு சமூகம், குறிப்பிட்ட சமூகம் இருக்கு. ஆனா அந்த சமூகத்தை புறக்கணிச்சு திமுக அதிமுக வேற ஒரு சில சமூகம் வேற சமூகத்துக்கு சீட்ஸ் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இவர் என்ன பண்றாரு, அந்த புறக்கணிக்கப்பட்ட சமூகத்துக்கு ஒரு சீட்டு கொடுத்து
ஒரு ப்ரொட்டஸ்ட் ஓட்டாரு, நம்ம என் ஜாதிக்காரங்க ஓட்டு போடுறோம் அப்படி ஓட்டு. இது சீமானுக்கு அது ஆட்கள் இருக்கு. விஜய்க்கு வந்து அந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். விஜய்க்கு வர்றது ஒரு காஸ்ட் ரிலிஜன் பேஸ்ட் ஓட்டு கிடையாது. ஸோ இந்த செக்ஷன்ல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி சீமான் கொஞ்சம் ஈட்டேன். மற்றபடி வந்து பொதுவாக திமுக அது கெமிஸ்ட்ரி, கூட்டணி கெமிஸ்ட்ரியில இருக்கிற பிரச்சனைகள். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி செஞ்சதுல எனக்கு விருப்பம் இல்லை பாஜக ஓட்டு போறது. பாஜக ஓட்டுக்கு வந்து அதிமுக ஓட்டு விருப்பம்னா அந்த தொகுதியில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ரொட்டஸ்ட் ஓட்டாட்ட சரி நம்ம வேற யாருக்கா போடுவாங்க, சீமானுக்கு போடலாம். அவங்க அந்த தரப்புல விஜய்க்கு போட வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் விஜய் எப்படி கேம்பெயின் பண்றாரு பிறகு விஜயோட கேம்பெயின் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எலெக்ஷன்ல தன்னை எப்படி பொசிஷன் பண்ணிக்கிறாரு அப்படின்ற ரொம்ப முக்கியம். இப்ப அடுத்ததா வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து போட்டியிடுவாரா, இல்ல கேண்டிடேட்ஸ் மட்டும் போட்டு இந்த படத்தெல்லாம் வர மாதிரி அவர் போட்டியிடாம இருப்பாரா? இதுதான் விஜய்க்கு இருக்க மிகப்பெரிய சவாலான ஒரு ஏரியா. என்னன்னா விஜய் வந்து பொசிஷனிங் நல்லா சொன்ன திரும்ப விஜய் எப்படி தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறாருன்னு பார்க்கணும்னு. இதுதான் பொசிஷனிங். இப்போ வந்து அவர் தான் போட்டிட மாட்டேன் கேண்டிடேட்ஸ் மட்டும் போட்டிட்டானே அந்த இடத்துல விஜய் வந்து க்ளோஸ் தான், அவன் ஜெயிக்க மாட்டேன்னு அங்கேயே ஒத்துவாரு. அவர்ல அந்த எந்த ஒரு இம்பாக்டும் ஏற்படுத்த முடியாது. விஜய் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தணும்னா அவர் போட்டிட்டு தான் தீரணும். இப்போ சீமான் ஒரு சீமான் எடுத்துக்கிட்டோம்னா 2016 சரி 21 சரி போட்டிட்டார். போட்டிட்டதால அவர் வெற்றி பெறல. பட் அவர் போட்டியிடாம போயிருந்தாருன்னா அதுவே பெரிய பர்செப்ஷன் லாஸா இருக்கும், அதுவே பெரிய செட்பேக் ஆகும். ஸோ விஜய் கண்டிப்பா போட்டிட்டு தான் தீர வேண்டும். ஆனா என்ன சிக்கல்னா இன்னைக்கு 234 தொகுதியில் எந்த தொகுதியிலுமே விஜய் போட்டியிட்டா உறுதியா ஜெயிக்கணும்னு சொல்ல முடியாது. விஜய்க்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி எதுவுமே கிடையாது. இதுதான் யதார்த்தம். ஏன்னா அதிமுக அமைப்பை தாண்டி வெற்றி பெறுவது என்பது இங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க ஜெயிக்கலாம், அதுக்கு எஃபர்ட்டிங் போடணும். பட் அப்படி ஒரு எஃபர்ட்டை போட்டா அதுவே உங்களுக்கு மற்ற இடங்கள்ல செட் ஆகும். இப்போ கமலஹாசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2021 அவருக்கு கோயத்தூர்ல பெரிய எஃபர்ட் போட்டார், அங்கேயே தங்கி இருந்த எல்லாம் எஃபர்ட் போட்டார். பட் அது அப்படி போட்டது என்ன பிரச்சனைன்னா மற்ற தொகுதியில் அவரால் பிரச்சாரம் ஒழுங்கா பண்ணல. ஸோ மற்ற தொகுதியில் 2019 கமலஹாசன் போட்ட ஓட்டர்ஸ் வந்து சீமானுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. அவங்களும் மாற்றம் வந்து ஒரே ஓட்டர்ஸ். அப்புறம் சீமான் போட்டு போடலாம ரூரல் செக்ஷன் நல்லா ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. ப்ளஸ் கமலோட ஓட்டுன்றது ப்ரூவன் ஓட்டு 4% இவருங்க ஓட்டு இருக்குன்னு ப்ரூவன் ஓட்டா இருந்து அவர் ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஸோ அந்த 21 அவர் கமலஹாசன் செஞ்சு தவிர விஜய் செய்யக்கூடாது, போட்டியிடணும். அதே சமயம் அங்க ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணம் போகக்கூடாது. இப்போ வந்து சீமான் அந்த விஷயத்தில் தெளிவாக பண்றாரு. 2016 சரி 26 சரி அவர் எம்எல்ஏ எஃபர்ட் ஜெயிக்கல, நான் மட்டும் ஜெயிச்சு என்னவா பண்ண போறேன் அப்படின்ற அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டு அவர் போயிட்டாரு. அவர் எம்எல்ஏ ஆகணும்ன்றத பண்ணுன்னா பல தொகுதியில் ஒரு சில தொகுதியில் இருக்கு. காரைக்குடி போற தொகுதியில் 21 கண்டெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். பட் அவர் அந்த மாதிரி எஃபர்ட் எடுக்கல. தமிழ்நாடு எல்லா தொகுதியிலுமே ஒரே மாதிரி பிரச்சனை பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் கிட்ட போனாரு. அதுல சக்சீடும் ஆனார். அவர் ஓட்டு வந்துருச்சு. விஜயும் அப்படிதான் போகணும். இன்னும் சொல்ல போனா விஜய்க்கு வந்து சீமானுக்காவது போய் யார்கிட்டயோ தோக்கறதுல வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீமான் ஒரு ஒரு டைரக்டரா இருந்தவர் தான், சக்சஸ்ஃபுல் டைரக்டரும் கிடையாது. பட் விஜய் இவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்து ஒருத்தர் தோக்கும்போது விஜய் லீடர்ஷிப் அங்கேயே கொஸ்டின் ஆகும். ஸோ விஜய் வந்து போல்டா ஒரு டிசிஷன் எடுத்தா உறுதியா 10%. அது என்னன்னா எந்த தொகுதியில்னா தோக்க போறீங்க, அதுக்கு ஏன் யாரோ பேர்த்தையாவது ஒரு நபர்கிட்ட தோக்கணும், அதுக்கு நீங்க குளத்தூர்லயே போட்டிடலாம்ல. ஏன்னா சீமான் போனாட்டு ஸ்டாண்ட்னா குளத்தூர் ஸ்டாலினுக்கு இதெல்லாம் போட்டிடுற ஸ்டாண்ட் எடுத்தாரு. பட் ஆனால் அவர் கடைசி நேரத்துல போட்டிடல. அப்படி போட்டிட்டு இருந்தா சீமான் எடுத்த ஓட்டு 2% அதிகமாக எடுத்திருப்பாரு. பட் எடுக்கல. விஜயும் அது இப்போ போல்டா வந்து குளத்தூர்ல ஸ்டாலினுக்கு எதிராக போட்டிட்டாலும் அவர் கண்டிப்பா தோத்து போவார். ஆனால் அந்த அவர் போல்டா நிக்கிறதுக்காக மற்ற தொகுதியில பெரிய இம்பாக்ட் அவருக்கு கிடைக்கும், அவருக்கு பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கும். திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அவர் பின்னாடி நல்ல கன்சல்டேட் ஆகும். ஸோ இந்த ஸ்டாண்ட்ல அவர் நல்ல வளரலாம். ஸோ விஜய் எப்படி அந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்றாரு அப்படின்னு பொறுத்தா இருக்கு. ஆஸ் ஆஃப் நவ் விஜய்க்கு நான் விஜய் சீமான் கம்பேரிசன்ல விஜயோட அக்செப்டன்ஸ் லெவல்ஸ் அதிகம். சீமானை விட அண்ணாமலையை விட விட விஜய் அக்செப்டன்ஸ் இன்றைய அரசியல் அவரோட கரிஸ்மேட்டிக் லீடர் இந்திய அரசியல் களத்துல யாருமே இல்லை. நான் திமுக தலைவர்கள் சேர்த்து தான் சொல்றேன். திமுக என்னன்னா அவங்க பின்னாடி அமைப்பு இருக்கு, அதை பலமான அமைப்பு இருக்கு, அதில் நிற்கிறாங்க. விஜயோட அக்செப்டன்ஸ் லெவல்ஸ் எல்லா விட அதிகன்றதால அதுல எமர்ஜி வருவாருன்றது தான் என்னோட பார்வை. நிச்சயமா 2026 தாவேகாவுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.